வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. வேலையும் இல்லை, தொழிலும் போய் போச்சு. நாளைய சாப்பாடு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர், என்ன செய்யனே தெரியல பிரதர். நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. பஞ்சத்திலும் உன்னை போஷிக்கத்தக்க வல்லமை நிறைந்த ஒரு சர்வ வல்லமை எஜமானனை விசுவாசிக்கிறான். பஞ்சகாலத்திலும் விதவையின் வீட்டிலே பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த அதே என் கர்த்தராகிய தெய்வம் உன் பாத்திரத்தை நிரம்ப செய்வார். ஒரு காலத்துல வீட்டில் ஐயா அல்மேராவில் பார்த்தா, பீரோல பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கும். யாராவது வந்தா சந்தோஷமாடி காணிக்க கொடுப்பேன். எனக்கு 50 ரூபா காணிக்க கொடுக்கணும்னாலும் முடியல. யாராவது வந்தா ஒரு டீ காஃபி கொடுக்கலான்னா உன்னால முடியல. யாராவது 10 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல. நீ அதை சொல்லவும் முடியல. உன் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவ்வளவு பஞ்சம் தலைவரித்தாடுகிறது. சம்பளம் இல்லை, வேலை இல்லை, தொழில் நடக்கல, வியாபாரமெல்லாம் நின்று போச்சு. என்ன செய்ய நினைக்கிறியா? இந்த பஞ்ச காலத்திலும் உனக்காக காகத்தை அனுப்பி ஆண்டவர் உனக்கென்று கர்த்தரோ அற்புதமான இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். பஞ்சகாலத்திலும் உன் வீட்டிலே ராஜ சாப்பாட்டுக்கு குறை வராது. சொல்ற எல்லா வீட்டிலும் பஞ்சம் வரும், ஆனால் உன்னுடைய வீட்டிலே ஏதாகிலும் ஒன்னு ஆண்டவர் வச்சிருப்பார். உன் வீட்டிலே நீ குறைவு நீ காணாதிருப்பார். உன் வீட்டிலே இனிமேல் குறைச்சல் இல்லை, குறைச்சல் இல்லை, தரித்திரம் இல்லை. உன் பண கஷ்டத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். எழுதி வச்சுக்கோ. 30 நாள்ல அடுத்த மாதம் உன்னை சந்திப்பதற்கு முன்னே என் கர்த்தராகிய தேவன் உன் பஞ்சத்தை, உன் தரித்திரத்தை, உன் கஷ்டத்தை, உன் வேதனையை, உன் இல்லாய்மையை கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். நினைக்கவே மாட்ட பணம் உன் வீட்டில் தேடி வரும். கொண்டு வருவார்கள், கொண்டு வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீ எதிர்பார்க்கவே மாட்டாய். இரவு கண்ணீரோடும் வேதனையோடும் தூங்கிய நீ காலை எழுந்திருந்து பார்க்கும் பொழுது உன் வீட்டை தட்டுகிற ஒரு தூதன் வந்து நிற்பார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காய் நீ வேண்டிக் கொள்ளுகிற நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு தூதனை அனுப்புவேன். நீ பஞ்சத்தை காணாதிருப்பாய். இனி உனக்கு பஞ்சம் இல்லை. வாடகை கொடுக்க முடியலையா? கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். வரி கட்ட முடியலையா? கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு புதிய ஆண்டு பிறக்க போகிறது. எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு நினைக்கிறியா? வெள்ளிப்பணம் சுமந்து வருகிற மீனை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நினைக்காத இடத்திலே, நினைக்காத இடத்திலே, நினைக்காத இடத்திலே கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க போகிறாய். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.